சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் விஜய் இருந்துட்டு நம்ம அண்ணாமலைக்கு சரியான சாப்பாடை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு விஜயா, இந்த வீட்டில் ஒரு மருமக கூட இல்லை. இது எப்படியோ இருந்த வீடு. ஃபஸ்ட்டு மீனா இந்த வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நீ தான் மலேசியான்னு சொல்லிட்டு ஜோகினி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த. அதுக்கடுத்ததாக ரவி இருந்துட்டு ஸ்ருதியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உன்னோட சுயநலத்துக்காக இப்படி எல்லாரையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோகினி தப்பு பண்ணாதா? இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவளும் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. இல்லை, அவளுக்கான ஒரு வாய்ப்பை அவளுக்கு நீ கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அதுக்கு அடுத்ததா மீனா என்ன தப்பு பண்ணா? அவள் ராசியால் தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மீனாவோட கையால் தான் நீ வாழவே போகிற பாரு வேணுனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த பூ கட்டுற கையால் அவளை பார்த்துட்டு நான் வாழ போகிறேன்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தாலையும் நீ புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இந்த வீட்டில் இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மீனா எங்கே இருக்கோ அங்கேயே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கு முத்துவை கொண்டு போய் விட சொல்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்தோன்னே மீனா, சந்திரா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.